திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வினோத வழிபாடு நடத்துவதை கோவில் நிர்வாகம் தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் சொந்தமாக வீடு கட்ட வேண்டி கோவில் வளாகத்தில் கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வழிபாடும் நடத்தும் முறை தற்போது அரங்கேறி வருகிறது. அதாவது ஆந்திராவில் இருந்து வரும் பக்தர்கள் பலர் தங்களுக்கு சொந்தமாக வீடு கட்ட அருள் புரிய வேண்டி இந்த வினோத வேண்டுதலை செய்தனர். இந்த வழிபாட்டு முறை கோயிலின் ஆகம விதிகளுக்கு முரணானது என்பதோடு கோவிலின் கட்டுமான பணிகளுக்காக வைக்கப்பட்ட செங்கற்களை பக்தர்கள் பயன்படுத்துவதாக கூறி கோவில் நிர்வாகம் இதற்கு அதிரடியாக தடை விதித்தது. இந்த நிலையில்தான் அந்த நடைமுறை தற்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் தலை தூக்கி இருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலின் கோபுரத்தின் அருகே கடந்த ஆண்டு கும்பாபிஷேகத்திற்காக யாகசாலை அமைக்கப்பட்ட பகுதியில் தற்போது நிரந்தரமாக யாகசாலை அமைப்பதற்காக பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் அருகே சென்று பக்தர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்வதும் யாகசாலை அமைப்பதற்கான கட்டுமானத்தின் மீது கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி சொந்தமாக வீடு கட்ட வினோத வழிபாட்டிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வழிபாடு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் நிர்வாகம் இந்த வினோத வழிபாட்டுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விதிக்கப்பட்டிருக்கிறது.